ஊபியில் பாஸ்போர்ட் விண்ணப்பம் சரிபார்க்க காவல் நிலையம் வந்த முஸ்லிம் பெண்ணை துப்பாக்கியால் சுட்ட சப் இன்ஸ்பெக்டர். ஊபியில் தொடரும் அராஜகம். ஊபி மாநிலத்தில் இஸ்ரத் என்று சொல்லப்படும் முஸ்லிம் பெண் ஒருவர் மக்காவிற்கு உம்ரா செல்வதற்காக பாஸ்போர்ட் விண்ணப்பித்துள்ளார். இந்நிலையில் சென்ற வாரம் விண்ணப்பத்தை சரிபார்க்க வரும்படி ஊபி காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அழைப்பின் பேரில் காவல் நிலையம் சென்ற பெண்மணி இஷ்ரத்திடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அப்போது இஷ்ரத் லஞ்சம் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் சர்மா அந்த பெண்ணை நெடுநேரம் காவல் நிலையத்தில் காக்க வைத்துள்ளார். நீண்ட நேரத்திற்கு பின் கையில் துப்பாக்கியுடன் வந்த சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் சர்மா அந்த பெண்ணின் தலையில் துப்பாக்கியால் சுட்டுள்ளார். அந்த பெண்ணின் தலைக்குள் குண்டுகள் பாய்ந்தது. இதனால் அப்பெண் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சிறிது நேரம் கழித்து சிகிச்சை பலனின்றி அந்த பெண் உயிரிழந்தார். சப் இன்ஸ்பெக்டர் மனோஜ் சர்மா மீது ஜாமீன் இல்லாத கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தலைமறைவாக இருப்பதால் அவர் குறித்து துப்பு கொடுப்பவருக்கு சன்மானத்தை ஊபி காவல்துறை அறிவித்துள்ளது. சுடும் உத்தரவோ அல்லது எந்த ஒரு முன் அனுமதியோ இல்லாமல் சட்டவிரோதமாக அப்பாவி பெண் மீது நடைபெற்ற இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.